ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, த 1 மினிட் மேனேஜர் புக்கில் வர 1 மினிட் கோல் செட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, நம்ம வாழ்க்கையில் நிறையா பேர் ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க, ஆனால் ப்ராக்ரஸே இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கோல் கிளியராக தெரியாதனால தான். ஆனால் இந்த 1 மினிட் மேனேஜர் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதுன்றாங்க. இது ஜோக்கு இல்லைங்க, ரொம்பவே ப்ராக்டிக்கல். இது எப்படி ஒர்க் ஆகும், இதை வச்சு நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த புக்கில் ஒரு முக்கியமான லைன் இருக்குது. பீப்புள் கான்ட் பெர்ஃபார்ம் வெல் இஃப் தே டோன்ட் நோ வாட் தே ஆர் சப்போஸ் டு டூ. அதாவது என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறப்போ எவ்வளவு வேலை பார்த்தாலுமே அது ஒரு டைரக்ஷன் இல்லாமல் போயிடும். அதனால தான் 1 மினிட் கோல் செட்டிங் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு இங்கே சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கோல் சின்னதாக கிளியராக ஒரு பேஜ்குள்ளே எழுதி முடிக்கிற மாதிரி, அந்த பேஜை 1 மினிட்ல படித்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஒரு ப்ரொடக்டிவிட்டியோட சீக்ரெட். சரி, இப்போது 1 மினிட் கோல் செட்டிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போது அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? இதில் 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் கோலை செட் பண்ணணும், அதுக்கப்புறம் டெய்லி ரிமைண்டர் வைக்கணும், அதுக்கப்புறம் அதை ட்ராக் அண்ட் மெஷர் பண்ணணும். இது 3 தான் முக்கியமான விஷயம். உங்கள் கோலை நீங்கள் எப்பயுமே பார்க்குற ஃபோனில் நோட்ஸாவோ, இல்லை நீங்கள் எப்பயுமே டைரி எழுதுகிறவங்க, ஒரு நோட்ஸில் எழுதி பழகிறவங்க, டு-டூ லிஸ்ட் மேக் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு புக்லேயோ ஒரு நோட்லேயோ ஒரு பக்கத்துக்கு கம்மியாக ஒரு 200லேருந்து 250 வேர்ட்ஸுக்கு மேக்ஸிமம் எழுதி வச்சிட்டிங்கன்னா, அதை டெய்லி நீங்கள் பார்க்குற மாதிரியான இடத்துலையும் இருந்துச்சுன்னா, அந்த கோலை நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் அதை டெய்லி படிப்பீங்க. அதை ஒரு நிமிஷத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம பிரெயினுக்கு இது ரொம்ப ஈஸியான விஷயம், இதை நம்மளால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் எழுதின அந்த நோட்ஸில் என்ன செய்யணும், எப்போ முடிக்கணும், எப்போ மெஷர் பண்ணலாம், எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட கோலை ரொம்ப கிளியராக செட் பண்ணதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா, நீங்களும் உங்கள் மேனேஜரும் சேர்ந்து கூட இந்த கோலை செட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் பாஸ்னா, நீங்களே கூட உங்களுக்கு கோல் செட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, டே டு டே லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணால் மனசு ரொம்ப காமாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பேப்பரில் நான் தினமும் 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6:30க்கு நான் மெடிடேட் பண்ணுவேன், அரை மணி நேரம் மெடிடேட் பண்ணுவேன், இதை விடாமல் 5 நாள் பண்ணுவேன், இப்படின்ற மாதிரி தெளிவாக அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களோட கோல் என்னன்றது உங்கள் மூளைக்கு ரொம்ப அழகாக புரியும். அதே மாதிரி உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பேஜில் நான் தினமும் 30 நிமிஷம் பாட்காஸ்ட் கேட்பேன், ஒரு 10 புதிய வார்த்தைகளை நான் கற்றுப்பேன், 3 மாதத்துக்குள்ளே நான் ஒரு சென்டென்ஸை ஃப்ளூயன்ஸாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி 1 மினிட்குள்ளே படிக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கோலாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இது ஒர்க் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பிரெயினுக்கு சிம்பிளிசிட்டி தான் எனர்ஜியே. ஒரு பெரிய பிளானில் மோட்டிவேஷனே சுத்தமாக இருக்காது. ஆனால் ஒரு ஷார்ட் அண்ட் கிளியராக 1 பேஜில் குட்டியாக இருக்கிற கோல்ஸில் நம்ம சப்கான்ஷியஸில் அது போய் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ நம்மளோட டெய்லி ஆக்ஷன்ஸ் அந்த கோலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். இதுதான் 1 மினிட் மேனேஜர் சொல்கிற மேஜிக். நீங்களும் உங்களோட கோலை செட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்க்கான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான லைஃப் சேஞ்சிங் ஃபேக்ட் அண்ட் மோட்டிவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.